இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய அன்னக்குடி அம்மா இருக்காங்க. அக்கா பல வருடமாக பார்த்தீங்கன்னாக்க இந்த சித்த மருத்துவத்தை தொடர்ந்து தலைமுறையாக செஞ்சுட்டு வராங்க. அதாவது ரொம்ப பெரிய நோய்களுங்க ரொம்ப சின்ன மூலிகைகளை வச்சு அதை சரி பண்ணிடுவாங்க. அதுதான் இவங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். சரி, 7 மிளகு இருந்தால் எதிரி வீட்டில் சாப்பிடலாம், 10 மிளகு இருந்தால் பகன் வீட்டில் சாப்பிடலாம்னு சொன்னாங்க. இந்த மிளகு ஒரு காயகல்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் வைரம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வைரம்னு நம்முடைய நாட்டில் அழைக்கப்படுற ஒரு அற்புதமான மூலிகை. சரி, இந்த மிளகை வச்சு எப்படி உடலை காயகல்பமாக மாற்றுறது? அது சாத்தியமா சித்த மருத்துவம் அப்படின்னு சாத்தியம் அப்படின்றாங்க. எப்படி? வாங்க இந்த காணொலிக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கம்க்கா, எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சரிங்கக்கா. அக்கா நிறைய பேர் என்னன்னுவாங்க, இந்த மிளகு இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நிறைய மருத்துவ சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிளக துணை மருந்தா வச்சு நிறைய வியாதிகளுக்கு கொடுத்துட்டு வராங்க. முக்கியமா மிளகை வச்சு சுவாச கொடை மாத்திரை தயாரிக்கலாம். எருக்கம்பூல இருந்து மிளகை வச்சு சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருந்துகள் செய்யலாம். மிளகை வச்சு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு செய்யலாம். மிளகை வச்சு அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு செய்யலாம். இப்படி மிளகை வச்சு துணை மருந்தா நிறைய மருந்துகள் செய்யலாம். நீங்க மிளகும் தேனும் வச்சு ஒரு காயகல்ப மருந்தா தயாரிச்சுன்னு சொன்னீங்க. இப்ப என்னுடைய கையில இருக்கிறது தான் மிளகும் அதுக்கப்புறம் தேனும் கலந்த ஒரு கலவை. அக்கா, இந்த மிளகும் தேனும் கலந்த கலவை எப்படி செய்யறது? இதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லுங்கக்கா. டான்சில் கட்டி குறைஞ்சிரு. டான்சில் அதாவது தொண்டையில ஏற்படுற ஈரக்கட்டின்னு சொல்லுவாங்க, டான்சில்னு சொல்லுவாங்க. அந்த டான்சில்ல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொற்று வரும், ஒரு சிலருக்கு ஸ்டோன் வரும், ஒரு சிலருக்கு பசு மாதிரி கூட வரும், ஒரு சிலருக்கு வீங்கி இருக்கும், ஒரு சிலருக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை அந்த டான்சிலை ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா? கரெக்ட். ஓகே, சொல்லுங்கக்கா. அதெல்லாம் குணமாயிருவீங்களே? அதெல்லாம் குணமாகும், எல்லாம் குணமாயிரும். ஓ, 100க்கு 100 கேரண்டி. அதெல்லாம் நான் கேரண்டி அடிச்சு சொல்லுவேன். ஓகே, நிறைய பேத்துக்கு கொடுத்து சக்சஸ் ஆயிருக்குது. ஓகேக்கா. அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, அல்சர் வந்து மிளகு சாப்பிட்டா நிறைய பேத்துக்கு அல்சர் வரும் அப்படிம்பாங்க. ஆமா, இது அல்சர் வராது. ஓகே, அவ்வளோ கேரண்டி இருக்கும். அப்புறம் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, அதுக்கும் நல்லா மூச்சு நல்லா இழுத்து கொடுப்பாங்க, நல்லா இருக்கும். மெயினா முட்டு வலிக்கு நல்லா கேட்கும். முட்டி வலிக்கு? ஆமா. சூப்பர்க்கா. இந்த அல்சர் பேஷண்ட் உள்ளவங்க இதை எப்படி எடுக்கலாம்க்கா? ஏன்னா காரம் இறைப்பையில பட்டாவே கபகபகபன்னு வயிறால எரிதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க மிளகவே கொடுக்குறீங்க, இது தொண்டைக்கு கீழே போன உடனே அது மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருளா மாறுது. ஆனா பாக்குறவங்க என்ன, மிளகு சாப்பிட்டா வயிறு எரியுமே அப்படின்னுவாங்க. தேன்ல கலந்ததுனால எரியாது. அதை ஆற வச்சு பால் லாஸ்டா ஒரு சாப்பிட்டு 10 நிமிஷம் பிறகு அது பால் கொஞ்சம் குடிச்சுக்கலாம். இவ்வளவுதான். அக்கா, இந்த முழங்கால் வலி மூட்டு வலின்னு சொன்னீங்கல்ல, இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. இப்ப அவங்க இது எந்த அளவு எடுக்கலாம்? ஒரு 7 மிளகு இருந்த போதுங்க. 7 மிளகு ஒரு நாளைக்கு காலையில் மட்டும். நண்பர்களே, எந்த வகையான மூட்டு வலி முதுகு வலி இருந்தாலும் சரி பரவாயில்ல, அது 7 மிளகு அளவு இந்த தேன்ல 48 நாள் ஊற வச்சு அந்த காயகல்ப மருந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இந்த மூட்டு வலி முதுகு வலி குணமாகும்னு சொல்றாங்க. ஆக இந்த டான்சிலுக்கு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஒரு சில அந்த கிளாண்டை கூட ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்ப அவங்க எத்தனை வேளை எவ்வளவு நாள் சாப்பிடலாம்? ஒரு 5 நாள் சாப்பிட்டா போதும். அக்கா, இது பல மாசமா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்க்கா. அதெல்லாம் அவங்க பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு. ஓஹோ, சரிங்கக்கா. நம்மளுக்கு வந்து அப்படி கிடையாது. மக்கள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு சந்தோஷப்பட்டு போகணும். கிட்ட வர பேஷண்ட்கள் எல்லாம் அப்படிதான் போறாங்க. காசு தர மாட்டாங்க அப்படிங்களா? ஓகே, நீங்க நாளைக்கு வந்துடுறேன் அப்படிம்பாங்க. சரி, போயிட்டு நம்ம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அக்கா, இப்போ இந்த மிளகும் தேனும் சாப்பிடுறதுனால வேற என்னென்ன உடல் நன்மைகள் ஏற்படும்? நன்மைகள்னா, அந்த பிசிஓடி இருக்கிறாங்களா லேடிஸ்க்கு, அது வந்து அப்படியே ரிமூவ் ஆயிரும், கரைஞ்சிரும் அப்படியே. ஓகே. ரெண்டாவது வந்துங்க, கர்ப்பப்பையில கருமுட்டை வந்து அதிகமா வளர்ச்சி உருவாக்கி கொடுக்கும். அதான் ஆண்கள் சாப்பிட்டாங்களா ரொம்ப பிரிச்சதா இருப்பாங்க. ஓகே, இது வந்து செய்யும் முறைய மக்களுக்கு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லமே. இது எப்படி என்னன்னு சொல்லுங்களேன். 1/4 கிலோ மிளகு எடுக்கிறோம். 1/4 கிலோ தரமான மிளகு எடுத்து கழுவிடுறீங்க. கழுவிட்டு தட்டுல காய வச்சிடறோம். காய வச்சு நல்ல மொறுமொறுன்னு காஞ்ச பிற்பாடு அதே அளவுக்கு 1/4 கிலோ அளவுக்கு தேன் ஊத்திடணும். ஓ, அந்த அந்த மிளகு முழுங்குற அளவுக்கு, அதாவது முழுங்குற அளவுக்கு தேனை ஊத்திடணும். ஓகே. ஊத்திட்டு 2 நாளைக்கு ஒருக்க பெரட்டி விடணும்.
இது வெயில்ல வச்சு பெரட்டணுமா இல்ல வீட்லயே வச்சா வீட்லயே வச்சா கூட ஓகே தான். ஓகே 2 நாளைக்கு ஒரு முறை பெரட்டி விடணும். பரட்டிட்டோம். இப்போ 21 நாள்ல நம்மளே எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தேன் ஊத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேன் ஊத்திக்கலாம். ஆமா. ஓகே. அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு 10 நாளைக்கு வச்சோம்னா அது 31ஆவது நாள்ல இருந்து பேஷனுக்கு கொடுக்கலாம். ஓகே. அப்ப ஆக மொத்தம் ஒரு 48 நாள் இது வந்து தேன்ல ஊறணும். ஆமாங்க. ஊறும்போது அது மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருளா மாறுது. இது எவ்வளவு நாள் இருந்தா கெட்டு போகும்? கெடவே கெடாது. ஏங்க நீ எத்தனை வருஷம் வச்சிருந்தாலும் கெடாதுன்றாங்க. அதான் தேனுக்கு ஒரு மருத்துவ குணம் என்னன்னா, ஒரிஜினல் தேன் இருந்தா எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. அதுல புளிப்பேரும் ஆனா கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. மலை சார்ந்த கிராமங்களில் உள்ளவங்க நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன், மலைவாழ் மக்களை. அவங்க இந்த சொர குழுவை இருக்குல்ல அதில் தேன் சேகரித்து வச்சிருப்பாங்க, இல்லைன்னா மூங்கில் இருக்கு இல்லையா அதில் தேன் சேகரித்து வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க தேன் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க தேன் கெட்டுரும் அப்படின்னு. கெட்ட போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நண்பர்களே, அற்புதமான தகவலை எளிமையா சொல்லியிருக்காங்க. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு வச்சுக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்லக்கா? குழந்தைங்க 5 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். 5 வயசு மேல கூட 2 மிளகு தேனோட. அப்ப அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? அது நல்லா கடிச்சு மென்று சாப்பிடணும். ஓகே. சளி சார்ந்த பிரச்சனைகள் கேட்கும். ஏன்னா நண்பர்களே, அதாவது வீட்டுல எப்படி உப்பு மிளகா அவசியமோ, வீட்டுல எப்படி தண்ணி அவசியமோ, அது மாதிரி இதுவும் வீட்டுல அவசியம். ஏன்னா எமர்ஜென்சி, ஒரு ஜீரணமே ஆகலை, ஒரு சளியே பிடிச்சிக்கிச்சு, இல்லை சாப்பிடும்போது ஒரு பொறையே ஏறிடுச்சு, இல்லை நிறைய ஐஸ்கிரீம் குழந்தைகளுக்கு கொடுத்து ஈரமான பொருள் கொடுத்து இங்கே ஈரக்கட்டி வந்துருச்சு, எதுவாக இருந்தாலும் சரிங்க ஒரு 2 மிளகு சைஸு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. 5 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு. பெரியவங்க தாராளமாக உங்களுக்கு ஆஸ்மா, வீசிங், சைனஸ் பிரச்சனை இருக்குது, இன்லர் யூஸ் பண்ணுறீங்க, பப் யூஸ் பண்ணுறீங்க, புகை வைக்கிறீங்க, எது வேணாலும் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஜீரணமாகலை, அஜீரண சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, மூட்டு வலி, முதுவலிகள் இருக்குது, இல்லை அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி அக்கா சொல்கிற மாதிரி தினமும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாகவே அது குணமாகும்னு சொல்கிறாங்க. இந்த வைத்தியம் நம் முன்னோர்கள் கடைப்பிடிச்ச பாரம்பரியமான தமிழ் மரபு வழி மருத்துவம்னு சொல்லலாம், மரபு வழி வைத்தியம்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இது மாதிரி செஞ்சு வச்சு பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்க்கா.